ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம 14த் எபிசோட் தான் பார்க்க போறோம். யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோவும், ஹீரோவோட ஃப்ரெண்டும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, இந்த மாரி கான்குபைன் மேட்டர் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அது என்ன மேட்டர் அப்டின்னா, குயின் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ஹீரோக்கு அவங்களோட வாரிசு நிலைக்கணும் அப்டின்னு ஒரு கான்குபைன ரெடி பண்ணியிருக்காங்க. இதுல ஹீரோக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், "எல்லாமே நான் மக்களுக்கு, தலைவருக்கு, நாட்டுக்கு அப்டின்னே பண்ணிட்டு இருந்தா, எனக்குன்னு நான் என்னதான் பண்ணிக்கிறது?" அப்டின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வரா. "ஆமாமா, உங்களுக்குன்னு ஏதாவது நீங்க பண்ணிக்கிட்டாலும், அதையும் மக்களுக்கு, நாட்டுக்கு அப்படின்னு தானே குடுக்க போறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோ சொல்றான், "உனக்கு எப்படி தெரிஞ்சது எனக்கு காயம் பட்டது?" அப்படின்னு. ஹீரோ நெனச்சுக்கிறான், ஹீரோவுக்கு காயம் பட்டதுனால தான் இவ இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு. அவனும் சொல்றான், "எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாமே நல்லா தான் இருக்கு. எனக்கு காயம்லாம் இப்ப சரியாயிட்டே வருது." அப்படிங்கும்போது, அவ ஒரு மருந்து எடுத்து குடுக்குறா. "இந்தாங்க, உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பெர்சன். இத போட்டா சீக்கிரமா சரியாயிரும்னு சொல்லி குடுத்து விட்டாங்க. இந்தாங்க போட்டுக்கோங்க." அப்படிங்கும்போது, ஹீரோ திரு திருன்னு முழிக்கிறான். "யார்ரா அது?" அப்படின்னு திரும்பி ஃப்ரெண்ட பாக்குறான். அவன் சொல்றான், "நான் எதுவும் குடுக்கலடா" அப்படின்னு. குயின் தான் உங்களுக்காக ஒரு கான்குவைன பார்த்து வச்சிருக்காங்களாமே. அவங்க கூட இருந்து உங்களுக்கு எவ்ளோ புள்ள வேணுமோ, அவ்ளோ புள்ளைய பெத்துக்கோங்க. சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ உங்களுக்கு வந்து நல்லாவே செட் ஆவா. உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரிலாம் இருப்பா. உங்கள பத்தி நல்லா வேற தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ கேட்குறான், "அப்படியா சொல்ற?" அப்படின்னு. ஹீரோயின் செம்ம காண்டாயிடுறா. பக்கத்துல ஹீரோவோட ஆளு, ஹீரோ ஃப்ரெண்ட் எல்லாம் என்னடா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஃப்ரெண்ட், சரி ஓகே நான் கிளம்புறேன். நீங்க பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆக ட்ரை பண்றான். ஹீரோயின் சொல்றா, "நான் தானே வந்தேன் இந்த மருந்து குடுக்குறதுக்கு. நானே போறேன். நீங்க இருந்து பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே கோவிச்சுட்டு வேக வேகமா போயிடுறா. எங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஹீரோக்கு அட்வைஸா குடுத்துட்டு இருக்கா. "இங்க பாருடா, பொண்ணுங்க வந்து கடல் மாதிரி. நீ வந்து ரொம்ப பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும்." அப்படி இப்படின்னு பயங்கரமா லெக்சர் எடுத்துட்டு இருக்கான். ஹீரோவே சொல்றான், "ஒரு பொண்ணுங்க கிட்ட கூட நீ பேசினது இல்ல. நீ எனக்கு அட்வைஸ் குடுக்குறியாடா?" அப்படின்னு. "ஆமா, ஆமா எங்க அப்பா சொல்லியிருக்காரு. எனக்கு எல்லாமே தெரியும். நீ ஃபர்ஸ்ட் போய் ஹீரோயின் கிட்ட சாரி கேளு" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பி போயிடுறான். வெளிய நடந்து வந்துட்டு இருக்கும்போது மேல இருந்து வந்து எலும்பு துண்டு வந்து விழுகுது. "யாருடா இது?" அப்படின்னு அவனும் மேல திரும்பி பார்க்குறான். பார்த்தா யாருன்னா ஹீரோவோட கான்குபைன் இருப்பாள்ல, அவ வீட்டு மேல குரங்கு மாரி ஏறி உட்காந்து பயங்கரமா சிக்கன் லெக் பீஸ கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. இவன் கீழ இருந்து, "இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்காளே! நல்லா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டே அங்க மேல பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு கரெக்ட்டா பார்த்துடுறா. "யார்றா இவன்? நம்ம சாப்பிடுறத கூட இப்படி பார்த்துட்டு இருக்கான்." அப்படின்னு அங்கிருந்து அவன் அப்படியே குரங்கு மாரி எகிறி குதிச்சு ஓடிடுறான். அதுக்கப்புறம் இங்க ஹீரோயின் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, பின்னாடி வந்து ஹீரோக்கு சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கூப்பிடுறா, "என்ன சாப்பாடு காட்டுங்க" அப்படின்னு. பார்த்தா நெறைய நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் இருக்கு. ஹீரோயின் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஹீரோக்கு வந்து காயம்லாம் பட்டிருக்குல்ல, "இவ்ளோ நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது" அப்படின்னு ஃபுல்லா கிரீன்ஸா எடுத்து வைக்கிறா. பச்சை பச்சையா எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு. அவரும் சொல்றாரு, "இல்லம்மா இவரு வந்து ரொம்ப காரமா தான் சாப்பிடக்கூடாது. அதுவும் இல்லாம சரக்கு மட்டும் தான் அடிக்கக்கூடாது. கொஞ்சமா நான்வெஜ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்." அப்படிங்கும்போது, "கொஞ்சமாவா? இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வைக்கிறேன். இப்ப கரெக்ட்டா இருக்கும். எடுத்துட்டு போங்க" அப்படின்னு சொல்லிடுறான். அவரும் என்னென்னமோ சொல்லி சொல்லி பார்க்குறாரு. ஒண்ணும் கிடைக்கிற மாரி தெரியல. அதையே எடுத்துட்டு போயிட்டு ஹீரோக்கு குடுக்குறாங்க. ஹீரோவும் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது, "என்னடா நம்மகிட்ட காசு இல்லையா என்ன? ஒரு சிக்கன் பீஸ் கூட காணோம்" அப்படின்ட்டு இருக்கான். "இல்ல ஹீரோயின் தான் குடுத்தாங்க" அப்படின்னு உடனே இவனும் வேற வழி இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு வந்து உள்ள இறங்கவே மாட்டேங்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். வேற எதுவுமே சொல்ல முடியாம. அங்க கட் பண்ணா, இங்க ஹீரோயின் வந்து ஒரு பாக்ஸ ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. என்னன்னா, அந்த கான்குபைன் இருப்பாங்கல்ல, அவங்க கொண்டு வந்து குடுத்துட்டு போயிருப்பாங்க போல. "இதுல வந்து நல்ல ஸ்மெல் வரும். இத ஹீரோக்கு குடுத்தீங்கன்னா, அவருக்கு வலி இருந்தாலும் நல்ல தூக்கம் வரும்" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு போயிருப்பா. இவளுக்கு இத ஹீரோக்கு குடுக்குறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. இருந்தாலும் இவளால தானே ஹீரோக்கு அடிபட்டுருக்கும். "சரி கொண்டு போய் குடு" அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப ஹீரோயினோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கா, "உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம வேணா சும்மா வெளிய போயிட்டு வருவோமா?" அப்படின்ட்டு 2 பேரும் கெளம்புறாங்க. இவ வெளிய போனதுமே அந்த கான்குபைன் வந்து கேட்கிறா, "நீங்க எங்க போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அவ அசிஸ்டன்ட்க்கு உடனே கோவம் வந்துருது. "உனக்கு வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா, நீ என்ன பெரியவளா? ரூல்ஸ் எல்லாம் தெரியாதா? பிரின்சஸ்க்கு மட்டும் கோவம் வந்துச்சு அப்படின்னு வையேன், அவ்வளோதான் உனக்கு" அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோயினும் அவள விட நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேருமே போய் வண்டியில ஏறி உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே அவளும் பின்னாடியே வந்து உட்கார்ந்துக்கிறா. இங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான், "உனக்கு ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட தெரியாதா? பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது, நீ வந்து அவங்க பெர்மிஷன் இல்லாம அவங்க கூட ஒரே வண்டியில போகக்கூடாது" அப்படிங்கும்போது, "எனக்கு ரூல்ஸ் நல்லாவே தெரியுமே. நான் ஹீரோ கிட்ட பெர்மிஷன் ஆல்ரெடி வாங்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. "ஓ! இவ்ளோ போயிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு, "விடு அவளும் நம்ம கூடவே வரட்டும்" அப்படின்னு சொல்லிடுறா. எல்லாருமே தான் வெளிய போறாங்க. இவங்க வெளிய வந்து அங்க இருக்க கடையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கான்குபைன் பொண்ணும் இவங்களையே ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்கா. ஹீரோயினும் வந்து என்னென்னமோ பேசி பார்த்தா அனுப்பி வைக்கலான்னு பார்க்குறா, முடியல. ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் தானே இங்கேருந்து கூட பார்த்தாகணும். அதனால என்னால போக முடியாது. ஹீரோயின் எப்போ போறாங்களோ அப்பதான் நானும் கூட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தான் போயிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது, அன்னைக்கு அவள கடத்திட்டு போயிருப்பான்ல, அவன் வந்து ஆப்போசிட்ல போயிட்டு ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். இவளும் ஒரு ஓரமா போய் நின்னுட்டு எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவ ஃபர்ஸ்ட் வாட்டி மீட் பண்ணது, அதுக்கப்புறம் ஹீரோயின கடத்திட்டு போயிருக்கப்போ ஹீரோ வந்து காப்பாத்திருப்பான்ல அது, அதுக்கப்புறமா கல்யாணம்
கல்யாணம் நடந்தது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இங்க வந்து ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு என்னாச்சு? ஏன் அவங்க ரொம்ப அப்செட்டா இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் சொல்றான், "எப்படியோ வந்து எனக்கு தெரிஞ்சு கான்குபைன் வந்தது வந்து ஹீரோயினுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஹீரோயின் எங்க?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவங்க கான்குபைன், ஹீரோயினோட அசிஸ்டன்ட் எல்லாருமே சும்மா வெளிய போயிருக்காங்க பக்கத்துல தான் அப்படிங்கும்போது, "அப்படியா? சரி, சரி. இந்த லியோமோ பத்தி நான் விசாரிக்க சொல்லியிருந்தேனே என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, அவன் சொல்றான், "எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு இங்க அரண்மனைய தவிர வேற எந்த வேலையுமே கிடையாது. வெளிய அவன் சோஷியலைஸும் ஆகுறது கிடையாது. எங்கேயுமே போறதும் கிடையாது. ஆனா இன்னைக்கு பக்கத்துல இருக்க ஸ்ட்ரீட்டுக்கு போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன்." அப்படிங்கும்போது ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோயினும் அங்க தானே இருக்கா அப்படின்னு. ஹீரோக்கு வலி எல்லாம் இருக்கு. இருந்தாலும் அத பொருட்படுத்தாம நான் இப்ப போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கான். எங்க ஹீரோயின் கிட்ட அவன் வந்து பேசிட்டு இருக்கான். இந்த மாரி அவனே இன்ட்ரோ குடுத்துக்கிறான். "என்னோட பேர் வந்து லியோமோ. என்ன ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ, ஹீரோயின் வந்து யோசிக்கிறா. "உன்ன எங்கேயுமே பார்த்த மாரி ஞாபகம் இல்லையே. உனக்கு எப்படி என்ன தெரியும்?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. எங்க கான்குபைன் வந்து அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. "யார் அவன்? ஹீரோயினுக்கு வந்து அந்த பையன தெரிஞ்ச மாரி தெரியலையே." அப்படிங்கும்போது, "இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அமைதியா இருன்னு" அசிஸ்டன்ட்டும் சொல்லிடுறா. இருந்தாலும் அவ வந்து ரொம்ப ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்கா. எங்க அவனும் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஒரு வாட்டி வந்து ஹீரோயின் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பால்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இவனும் வாசிப்பான் போல. அத ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு கடையில எடுத்துட்டு வந்து குடுக்குறான். ஆனா இவன் கிட்ட அவ்ளோ காசு இல்ல. சரி ஓகே நான் என்னோட சேலரி வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து இத சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல பேக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வருவா. ஹீரோயின் வந்து அவளுக்கு புடிச்ச மாதிரி ஒரு நல்ல புது இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குவா. அத பார்த்துட்டே இவன் சொல்லிட்டு இருக்கான். "இது நல்லா ஃபைன் டியூன் பண்ணி வச்சிருக்கீங்களே! நல்லா இருக்கும். இது வாசிக்கிறதுக்கும் சூப்பரா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இவன் கேட்குறான், "இதே மாதிரி உங்ககிட்ட செகண்ட் ஹேண்ட் ஏதாவது இருக்குமா?" அப்படின்னு கேட்கும்போது, "இப்போதைக்கு இல்ல. வந்தா சொல்றேன்." அப்படின்னு சொல்றாரு. அவனும் சொல்றான், "என்கிட்ட காசு இல்ல. இந்த மாரி ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இங்க நான் வேலை பார்த்து அந்த காச அடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, இவரும் சொல்றாரு, "அந்த மாரி வேலை எதுவும் இல்லையேடாப்பா தம்பி." அப்படின்னு. ஹீரோயின் இதெல்லாமே கேட்டுட்டு இருந்துட்டு, "எனக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ட வாசிக்கிறீங்களா?" அப்படிங்கும்போது, "எனக்கும் வாசிக்கணும்னு தான் ஆசை. ஆனா என்ன மன்னிச்சுருங்க. என்னோடது கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அவளோடத எடுத்துட்டு வந்து குடுத்து வாசிக்க சொல்றான். அவனும் வந்து ரொம்ப சூப்பரா வாசிக்கிறான். அவ வாசிச்சு முடிச்சதும் ஹீரோயினே கிளாப் பண்றா. "ரொம்ப சூப்பரா வாசிச்சிருக்க" அப்படின்னும் சொல்றான். "நீ இத நல்லா வாசிச்சதுனால, இத நான் உனக்கு கிஃப்ட்டா தரேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவனும் சொல்றான், "இல்ல வேண்டாம்." அப்படின்னாலும் ஹீரோயின் வந்து, "நீ வச்சுக்கோ. உன்ன மாரி ஒரு நல்ல கலைஞர்களுக்கு இந்த மாரி இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை." அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு வந்துடுறான். அதுலருந்தே இவனுக்கு வந்து ஹீரோயின ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுதான் சொல்லிட்டு இருக்கான். "எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் சொல்றா, "இங்க பாரு நான் உனக்கு அன்னைக்கு குடுத்தது ஒரு கைண்ட்னஸ். நீ நல்லா வாசிச்ச. அதனால உனக்காக நான் வாங்கி குடுக்கணும்னு தோணுச்சே தவிர, மத்தபடி எதுவுமே கிடையாது. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட ஹஸ்பண்ட் பிரின்ஸ் ஆஃப் திங்பை. இது உனக்கு நல்லாவே தெரியும்னு நெனைக்கிறேன். தெரிஞ்சும் வந்து நீ பேசுறது வந்து அநாகரிகம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நான் உனக்காக வந்து பாவம்ன்னு பண்ணத நீ தப்பா புரிஞ்சுகிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. அவன் அங்கருந்து கிளம்பும்போது தான் யோசிச்சு பார்க்குறான். இவனோட கண்ணு, புருவம் எல்லாமே ஆல்ரெடி பார்த்த மாரியே இருக்கு. அன்னைக்கு கடத்திட்டு போனவனுக்கும் இதே மாரி தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, "உங்களோட சேஃப்டிக்காக தான் சொல்றேன். உங்கள பத்திரமா பார்த்துக்கணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்ததுமே ஹீரோயின புரொடெக்ட் பண்றதுக்கு எனக்கு தெரியும். அவ வெளிய போனா அப்படின்னா, அவள பார்த்துக்கிறதுக்கு நான் கார்ட்ஸ் வச்சிருக்கேன். ஹீரோயின பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு. நீ உன்னோட வேலைய மட்டும் பாரு. நீ எதுக்கு வந்த, எதுக்காக போற அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. நீ எதுவுமே பேசக்கூடாது. உன் வேலை என்னமோ அத மட்டும் பாரு. நீ எங்க இருக்கணுமோ அங்க இரு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு போயிடுறான். எங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து ஹீரோ மொறச்சிட்டு உட்காந்துருக்கான் ஹீரோயின பார்த்துட்டு. "என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் சொல்றா, "என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லையே." அப்படிங்கும்போது, "இனிமே அவன பார்த்தன்னா நீ அவாய்ட் பண்ணிரு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அவன் எனக்கு தெரிஞ்சவன் தான். நான் பார்த்து மீட் பண்றேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு கேட்கும்போது, "ஒரு பையன பார்த்து மீட் பண்றியே, உனக்கு அது பிரச்சனையா தெரியலையா?" அப்படிங்கும்போது, "அவன நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே மீட் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, "நீ பையன பார்க்கறது தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "ஓ! நான் ஒரு பையன பார்த்து பேசினா அது தப்பு. ஆனா நீங்க பேசலாம்." அப்படின்ட்டு இருக்கும்போது, "என்னதான் நீ சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அதான் அந்த கான்குவைன் இருக்காளே, அவள பார்க்கறதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லையா? அப்படிங்கும்போது ஹீரோக்கு அப்பதான் புரியுது. "ஓ! இதான் கோவமா இருக்கியா?" அப்படின்னு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி குயின் என்ன கூப்பிட்டு, "ஒரு கான்குவைன் உனக்காக ரெடி பண்ணணும்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. என்னாலயும் மறுக்க முடியல. அதனால ஓகே சொல்லிட்டேன். அது வந்து நம்ம லைஃப அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதே சமயத்துல உன்ன புரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயே ஒரு சிறந்த பொண்ணா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட கார்டா வொர்க் பண்ணிட்டு இருந்த இந்த பொண்ண வந்து நான் கான்குவைனா செலக்ட் பண்ணேன். அதனால உன்ன சீக்கிரமா புரொடெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் இவ்வளவுமே பண்ணேன்." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு ஒரே சிரிப்பு. "இது வந்து சீக்ரெட் கார்டா? நான் கூட ஒரிஜினல் கான்குபைன் தான் நெனச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவளுக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், "இது தெரியாம நீ இவ்ளோ கோவமா இருக்க என் மேல." அப்படிங்கும்போது ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, "நீங்க சொல்லியிருக்கணும். நான் கூட அன்னைக்கு கோச்சென் கூட நடந்த இன்சிடென்ட்ல வந்து நீங்க என்ன பிடிக்காம போய் தான் கான்குபைன செலக்ட் பண்ணிட்டீங்க. அப்படின்லாம் நான் நெனச்சுட்டு இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "அத தான் நான் அன்னைக்கே மறந்துருன்னு சொன்னேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் ஹீரோயின கிஸ் பண்ணிடுறான். அவங்களுக்குள்ள எல்லாமே நடக்கிற மாரி போகுது. ஆனா ஹீரோக்கு தான் அடிபட்டுருக்குல்ல. அதனால ஹீரோயின் சொல்றா, "கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க." அப்படின்னு
அப்படின்ன உடனே, சரி 10 டேஸ்ல நான் சீக்கிரமா சரியாயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிடுறான். அடுத்த நாள் ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோயின் வந்து ஹீரோக்கு புடிச்ச எல்லா ஃபேவரைட் ஃபுட்டும் கொண்டு வந்து வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா. இந்த மாரி நானும் மிமியும் வந்து வெளிய போறோம். லீஷோல இருந்து வந்த மக்களுக்கு வந்து கொஞ்சம் நிவாரணம்லாம் குடுக்க வேண்டியது இருக்கு. நான் போய் குடுத்துட்டு வரேன். அதுவரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிளம்புறா. இவ வண்டியில போயிட்டு இருக்கும்போது மிமி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி எல்லாமே வந்து செட்டப் தான். இவ வந்து சீக்ரெட் கார்டு தான். எனக்கு கான்குபைன்லாம் கிடையாது அப்படிங்கும்போது, பரவால்ல இன்னுமே கொஞ்சம் நல்ல மனுஷங்கலாம் இருக்க தான் செய்றாங்க அப்படின்னு சொல்லி மிமி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்கிறா, "ஏய் உன்னோட டேட் என்னாச்சு? நீ அன்னைக்கு வேற போயிருந்த. அதுக்கப்புறம் நெறைய விஷயம் நடந்ததுனால நான் கேட்கவே மறந்துட்டேன்." அப்படிங்கும்போது, "அதுவா ரொம்ப சுமாரா தான் போச்சு. இவன் எல்லாமே ஓகே தான். ஆனா ஒய்ஃப் அப்படின்னா அடிமைன்னு நெனைப்பேன். இவன சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு சுத்தமா புடிக்கல." அப்படிங்கும்போது, "சரி ஓகே. அத விடு. ஹாயோ பத்தி நீ என்ன நெனைக்கிற?" அப்படிங்கும்போது, "இப்ப எதுக்கு அவன பத்தி கேட்டுட்டு இருக்க? அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. எனக்கும் அவனுக்கும் சுத்தமா செட்டே ஆக மாட்டேங்குது." அப்படிங்கும்போது, "உனக்கே தெரியலையா? அவங்க மத்தவங்கள விட உன்ன டிஃபரெண்ட்டா ட்ரீட் பண்ணதா?" அப்படிங்கும்போது, "கண்டிப்பா எனக்கு தெரியுது. மத்தவங்கள எல்லாம் மரியாதையா ட்ரீட் பண்றான். என்கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க இப்படி பேசிட்டே அவங்க இருக்க இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வந்ததுமே அங்க தான் ஹாயோ எல்லாருமே இருக்காங்க. இங்க மிமி வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. "ஏய் மிமி நீ ஏன் இவ்ளோ பெருசா தூக்கிட்டு போற? நான் வந்து ஹெல்ப் பண்றேன்." அப்படின்னு அவனும் கூடவே போயிட்டு இருக்கான். இங்க ஜோவை வந்து அந்த கான்குபைன் பொண்ண பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, "லேடி சிக்கன் லெக் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவளும், "யார் நீங்க?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ, இவனும் சொல்லிட்டு இருக்கான், "நேத்து பார்த்தேன் நீங்க சிக்கன் லெக் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா சரின்ட்டு" அவளும் போயிட்டு இருக்கா. அப்பவும் இவன் விடாம, "நீங்க இவ்வளோ நாள் எங்க இருந்தீங்க? நான் உங்கள பார்த்ததே இல்லையா?" அப்படிங்கும்போது, "நானும் தான் உன்ன பார்த்ததில்ல. அதுக்கு என்ன பண்ண முடியும்?" அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு கண்டுக்காம போயிட்டே இருக்கா. எங்க ஹீரோயின் வந்து அந்த கான்குபைன் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கா. "நீ ஏன் இந்த வயசுலயே போயிட்டு ஆர்மிலலாம் ஜாயின் பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, அவ சொல்றா, "நான் வந்து ஒரு அனாதை. எனக்குன்னு யாருமே கிடையாது. என்ன ஹீரோ தான் காப்பாத்துனாரு. அதனால அப்ப முடிவு பண்ணேன், ஹீரோக்காக தான் நான் எப்பவுமே வேலை செய்யணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவரு சொன்னாரு, இனிமே நீங்க தான் என்னோட மாஸ்டர் அப்படின்னு. அதனால இனிமே நான் உங்கள பார்த்துக்குவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பவும் ஹீரோயின் சொல்றா, "நான் வந்து உன்னோட மாஸ்டர்லாம் கிடையாது. நீ என்ன அப்படி கூப்பிடணும்னு அவசியம் இல்ல." அப்படிங்கும்போது, "உங்க அசிஸ்டன்ட் எல்லாருமே உங்கள அப்படிதானே கூப்பிடுறாங்க." அப்படிங்கும்போது, அவங்க என்ன மாஸ்டர்ன்னு கூப்பிட்டாலும், அவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல லைஃப் கிடைக்குது அப்படிங்கும்போது, அவங்கள நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அவங்கள அனுப்பி தான் வைப்பேன். அதே மாதிரி தான் உனக்கும்." அப்படிங்கும்போது, இவ சொல்றா, "நான் வந்து யாரையும் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன். உங்க கூடயே தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்றா. அங்க கட் பண்ணா, எங்க அரண்மனைக்குள்ள அந்த ரெஃப்யூஜீஸ் எல்லாமே உள்ள புகுந்துடுறாங்க. "யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. இதுக்கு நாங்க ஜஸ்டிஸ் கேட்டே ஆவோம்." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள புகுந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரிய வருது. இங்க இன்னும் நெறைய பேர் வந்துட்டு லீஷூல இருந்து வந்து இங்க ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுட், அங்க தங்குறதுக்கு இடம் எல்லாமே குடுக்குறாங்க போல. அங்க வந்து இதெல்லாம் மேனேஜ் பண்றவங்க வந்து எல்லாருக்குமே ஹீரோயின் இன்ட்ரோ குடுக்குறாங்க. இவங்க தான் வந்து பிரின்ஸ் ஆஃப் திங்பேயோட வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்கும்போது, இப்பதான் இவங்க எல்லாத்துக்குமே தெரிய வருது. மார்க்யூஸ் ஆஃப் ஜியாங்கோட பொண்ணு தான் இவங்க அப்படிங்கிறது. மார்க்யூஸ் ஆஃப் ஜியாங் அப்படிங்கிறது ஹீரோயினோட அப்பா பேரு. உங்க அப்பா தான் கொஞ்சம் நஞ்சம் லீஷூல இருந்த எல்லாத்தையுமே அங்க இருந்து அடிச்சு துரத்திட்டாங்க. எல்லாத்தையும் கொன்னுட்டு இருக்காரு உங்க அப்பா அப்படிங்கும்போது, ஹீரோயின் சொல்றா, "அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல." அப்படின்னு. அதுல ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, "எந்த தப்புமே செய்யாத என்னோட பையன உங்க அப்பா கொன்றுக்காரு. உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லி ஹீரோயின அடிக்க வந்துடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? என்னதான் உண்மையா நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் காய்ஸ்.